நாள்தோறும் கெட்டிமேளம் சத்தத்துடன் திருமணம். யமனின் உயிரை எடுத்த இடம். அமாவாசை நாளன்று பௌர்ணமியாக காட்சி அளித்த இடம். இந்த மாதிரி நிறைய வரலாறு கொண்ட ஒரு திருக்கோவிலுக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கோம். ஹாய் ஆரோஸ் ஃபேமிலிஸ், நாங்கள் நல்லாயிருக்கோம், நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும். இந்த சிவாலயம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற திருக்கடையூரில் சிவன் அமிர்த கடேஸ்வராகவும் அம்பாள் அபிராமி அம்மனாகவும் காட்சியளிக்கிறாங்க. 60ஆம் கல்யாணமான சஷ்டியத்தை பூர்த்தியும் 80ஆம் கல்யாணமான சதாபிஷேகமும் ஆயுள் விரக்தி ஹோமம் இதெல்லாம் இந்த கோவிலோட சிறப்பு. உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் ஆயுள் விரக்தி ஹோமம் இந்த மாதிரி பண்ணணும்னா இந்த கோவிலுக்கு எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாமல் எந்த ஒரு கமிஷனும் இல்லாமல் யாரை கேட்டு கரெக்டாக எந்த கம்மியான செலவில் இந்த கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓம் நம சிவாய. இந்த கோவிலில் நவகிரகங்கள் இல்லாதனால இங்கே எந்த ஒரு விதியும் செயல்படாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. யமனோட உயிரையே எடுத்ததுனால இந்த கோவிலுக்கு வரவங்களோட ஆயுள் நீடிக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுத்ததுக்கப்புறம் சிவபெருமான் அதில் இருக்கிற நஞ்சை சாப்பிட்டுட்டு இந்த இடத்துக்கு தான் ஓய்வு எடுத்ததாக சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற லிங்கம் சுயம்புவாக உருவான லிங்கம் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருந்தோம், யமனோட உயிரை இங்கே தான் எடுத்தாங்கன்னு. அதோட வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மிரிகண்டு மகரிஷி மருதவதி தம்பதியர்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை. அதனால் சிவன் கிட்ட போய் தவம் இருந்திருக்காங்க. ரொம்ப வருஷமாக தவம் இருந்து அந்த தவத்தில் மகிழ்ந்த சிவன் அவங்களுக்கு காட்சி அளித்து 2 வரம் கொடுத்துருக்காங்க. முதல் வரம் என்னென்னா 2 கதைகளாக சொல்கிறாங்க. முதல் கதை என்னென்னா அவங்களுக்கு 100 குழந்தைங்க பிறக்கும். 100 குழந்தையுமே 100 வயசு வரைக்கும் வாழும். ஆனால் அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது. அதுலேயே 2வது இது என்னென்னா ஒரே ஒரு குழந்தை பிறக்கும், அது 100 வயசு வரைக்கும் வாழும், அதுக்கும் அறிவு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2வது வரம் என்னென்னா அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை பிறக்கும், ஆனால் அந்த குழந்தை 16 வயசு வரைக்கும் தான் வாழும். அந்த 16 வயசு வரைக்கும் வாழ்கிறப்போ அவங்க அறிவு மிகுந்த ஒரு குழந்தையாக இருக்கும். அதே மாதிரி இறைபக்தியிலையும் நிறைய இறைப்பணிகளில் ஈடுபட்டு நல்ல ஒரு அறிவு சார்ந்த குழந்தையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வரத்தை தான் கொடுத்துருந்தாங்க. இதில் 2ல் எந்த வரம் வேணுங்கிறப்போ அந்த தம்பதி எனக்கு 2வது வரம் வேணும், அதாவது 16 வயசுலேயே இறந்து போனாலும் பரவாயில்ல, எனக்கு அறிவு மிகுந்த இறைபக்தியான குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வார்த்தை எடுத்துக்கிறாங்க. வருடங்கள் போகுது, 16 வயசு நெருங்க போகுது. மார்க்கண்டேயரோட அப்பா ரொம்ப கவலையாக இருந்திருக்காரு. மார்க்கண்டேயர் போய்ட்டு அவங்க அப்பாட்ட கேட்குறாரு, எதனால் கவலையாக இருக்கீங்கன்னு. அவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. மார்க்கண்டேயர் போயிட்டு சிவன் கிட்ட முறையிடுறாரு. அவருக்கு 16 வயசு நெருங்கின உடனே யமதர்மன் அவர் மேலே பாசக்கயிறை போடுறதுக்காக வரப்போ அந்த இடத்துல சிவன் தோன்றி, இல்லை இவர் என்கிட்ட சரண் அடைஞ்சிட்டாரு, அதனால் இவர் மேலே நீ பாசக்கயிறை வீசக்கூடாது, அவரோட உயிர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டளையிடுறாரு. அதையும் மீறி யமதர்மன் பாசக்கயிறை வீசுகிறப்போ சிவன் யமனை கொன்னுட்டு மார்க்கண்டேயரை உயிர் பழைக்க வைக்கிறாரு. யமன் உயிரை எடுத்ததுனால உலகத்தில் இருக்கிற உயிர் ஜீவிகள் யாரும் இறக்காதனால பூமி தாயோட எடை அதிகமாகிடுச்சு. இதனால் தேவர்கள் போய் முறையிட்டு யமனுக்கு உயிர் கொடுத்த இடம் இந்த ஊர் திருக்கடையூர் பக்கத்துலேயே இருக்கட்டான் சரி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல யமனுக்கு உயிர் கொடுத்ததா சொல்கிறாங்க. இந்த கோவிலில் எதுக்கு 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு இந்த கதை மூலியமாகவே புரிஞ்சிருக்கும். மார்க்கண்டேயருக்கு எப்படி ஆயுள் அதிகமாகிறதுக்கு சிவன் இங்கே வரம் கொடுத்தாரோ அதே மாதிரி இங்கே தரிசனம் பண்ணிவிட்டு 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களோட ஆயுளும் நீடிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால தான் இங்கே எல்லோரும் 60ஆம் கல்யாணம் பண்ணுறாங்க. அடுத்த வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் இது. அவரோட பேர் அபிராமி பட்டர். அவரோட இயற்பெயர் சுப்பிரமணிய ஐயர். இவர் இந்த கோவிலில் நான் 2 சொன்னேன். ஒன்று அமிர்த கடேஸ்வரர், இன்னொருத்தவங்க அபிராமி அம்மன். இவர் அபிராமி அம்மன் மேலே ரொம்ப பற்று உடையவர். அதனால தான் இவருக்கு பேர் அபிராமி பட்டர் அப்படின்றது வந்துச்சு. தை அமாவாசை அன்னைக்கு சரபோஜி மன்னருங்கிற ஒரு மன்னர் இந்த கோவிலுக்கு தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. அப்போது மக்கள் எல்லாம் அவருக்கு வழி விட்டாங்க. இவர் மட்டும் தியானத்திலே இருந்தார். மன்னர் கேட்டிருக்காரு இவர் யாருன்னு. சில மக்கள் சொல்லியிருக்காங்க இவர் பித்து பிடிச்சி போயிருக்காரு. சில மக்கள் சொல்லியிருக்காங்க இல்லை அம்மனோட தீவிர பக்தர் அப்படின்னு.
அப்போது மன்னர் வந்து அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு. இன்றைக்கி தை அமாவாசைங்கிறது மற்ற எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் அபிராமி பட்டர் வந்து அதை மாற்றி சொல்லிட்டாரு, இன்றைக்கி பௌர்ணமி அப்படின்னு. அதனால் மக்கள் வந்து எல்லாருமே சொன்னாங்க இவர் பித்தர்னு. மன்னனும் இல்லை இன்றைக்கி தை அமாவாசைன்னு சொன்னார். அதை பொருட்படுத்தாத அபிராமி பட்டர் வந்து இன்றைக்கி வந்து பௌர்ணமி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. கோபம் அடைஞ்ச மன்னர் வந்து அபிராமி பட்டருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. தண்டனையை நிறைவேற்ற போகிறப்போ அப்போ என்ன ஆச்சுன்னா, அம்மனே நேரடியாக காட்சி கொடுத்து அம்மனோட மூக்குத்தியை வானத்தில் தூக்கி போட்டோன்னே அந்த அமாவாசை நிலவு வந்து பௌர்ணமியாக ஜொலிச்சுது. அதனால் வந்து மன்னர்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே அபிராமி பட்டர்கிட்ட மன்னிப்பு கேட்டு போனாங்க. இது ஒரு வரலாறு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யமனுக்கு உயிர் கொடுத்த இடம் எல்கட்டாஞ்சேரி. அதே மாதிரி யமனுக்கு அதிகாரம் வழங்கிய இடம் வந்து திருப்பஞ்சேரி, திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் பக்கத்தில் இருக்கிற திருப்பஞ்சேரியில். அந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோவாக வரும். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னே அந்த வீடியோவையும் பாருங்கள். இப்போது 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் அது இந்த இடத்துல தாங்க பண்ணுவாங்க. இது வந்து அபிராமி அம்மன் கோவில் சன்னதியில் இருக்கிற மண்டபம் மாதிரி வரும். ஸோ அந்த இடத்துல தான் பண்ணுவாங்க. உங்கள் குடும்பத்தில் இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது 60ஆம் கல்யாணம் பண்ணணுன்னா இந்த திருக்கடையூர் கோவிலுக்கு நேராக வந்தீங்கன்னா உள்ள கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே இங்கே தேவஸ்தானத்துக்கான ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் கேட்கணும், இந்த மாதிரி 60ஆம் கல்யாணம் பண்ணுறோம். நீங்கள் யாரையுமே கேட்க வேணாம், நீங்கள் கோவிலுக்குள்ளே வந்துட்டு தேவஸ்தானம் இடத்துக்கு பண்ணிட்டீங்கனாலே அங்கே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். நீங்கள் அங்கே வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பட்ஜெட்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே அரேஞ்ச் பண்ணி சொல்லிடுவாங்க. நீங்கள் அந்த வழிக்கு எப்படி வரணும்னா நேராக கோவிலுக்குள்ளே வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் தாண்டி உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல கட் ஆகும். அந்த இடம் எங்கேங்கிறது நான் சொல்கிறேன். கொடிமரத்தை ஒட்டி உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கட் ஆகும். இந்த இடம் தான் அது. இந்த இடத்துல வந்து நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சிடும். இதுதான் தேவஸ்தானம் அலுவலகம். இவங்கள்ட்ட வந்து நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே சொல்லிடுவாங்க. என்னென்ன கல்யாணம், எப்போ பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் முதற்கொண்டு எல்லாமே சொல்லிடுவாங்க. இப்போது ஒரு போர்டு காட்டுறேன். அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். அதிலேயே காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு கூட வந்து உங்களுக்கு என்ன இதில் வேணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு யாருக்காவது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது 60ஆம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து பண்ணலாம். இதுக்கான முழு விவரமும் இந்த வீடியோவில் இருக்குது, அந்த ஃபோட்டோவிலையும் இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு மட்டும் கால் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம், எல்லாமே தெளிவாக சொல்லிடுவாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வேன் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்சோடனே அடுத்த வீடியோ திருப்பஞ்சலி, யமனுக்கு அதிகாரம் கொடுத்த இடம், அதுவும் உயிர் கொடுத்த இடம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டீட்டெயில் முதற்கொண்டு எல்லாமே அந்த வீடியோவில் சொல்கிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ 60ஆம் கல்யாணம் பண்ணுற உங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய. நீங்கள் கோவிலுக்கே வந்து எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கலாங்க. இடையில யாரையுமே நம்ப வேணாம். நீங்கள் கோவிலுக்கு வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு மொத்த டீட்டெயில்ஸும் அவங்களே சொல்லிவிடுவாங்க. ஸோ இடையில யாரையும் நம்பாமல் நீங்கள் கோவிலுக்கு வந்து எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ வேன் பண்ணிக்கிறேன். மறக்காமல் அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. ஓம் நம சிவாய. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.